அதை நடப்பிக்க போடுறாருன்னு எவன் தேடுறானோ, தேடுறவன் கண்டு அதை அடைவான். தேடுங்கள் அப்பொழுது. இந்த பொழுதுலயே நீ போய் தேடுனேன்னா இன்னைக்கு இரவு முடிக்கிறதுக்குள்ள உன் ஆசீர்வாதத்தை நீ பார்ப்ப. ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, இவங்களுக்குள்ள கட்ட முடியும்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்குனது இயேசு. விசுவாசத்தை துவக்கிறவர் இயேசுதான். என்னால இந்த கார் லோனை முடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது இயேசு. அதுக்கு முன்னாடி நீ வாக்க வாங்க. கர்த்தர் வாக்க கொடுத்துட்டாருன்னா பாருங்க, இன்னும் அடுத்த வருவாங்க பாருங்க, நாங்க வீடு கட்டிட்டோம்னு சாட்சி சொல்ல. எங்க இருந்து வருவேன்? காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு கூட்டம் வந்து வீட்டையும் கட்டி முடிச்சிட்டோமுங்க. அல்லேலூயா. ஏங்க நாங்க பார்க்க தாங்க போறோம். நான் விசுவாசமா அறிக்கை செய்யறேங்க. நான் பார்ப்பேன். ஆமென். என் பிள்ளைங்க எல்லாம் வாழ்ந்து சுகமா இருக்கிறத நான் பார்க்க தான் போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்க சொன்ன ஆமேனை கேட்டார். தெரியுமா? நல்லாதான் கட்டி கொடுப்பீங்க உங்க பிள்ளைய. ஆமென். அது சொல்ல மட்டும் ஏங்க உம்முன்னு ஆயிட்டு இருக்கீங்க? நல்லாதாங்க கட்டி கொடுப்பீங்க. இங்க பாருங்க, உங்க நகை வந்து நம்ம எட்டாத உயரம் தானே, எட்ட வைப்பா இருக்கேன். ஏங்க 8 பவுன் நகை தாங்க இன்னைக்கு காரு. உங்களுக்கு தெரியுமா? எவன் வீட்டுல எல்லாம் 8 பவுன் இருக்கோ அவன் வீட்டுல காரு. புரிஞ்சுக்க. நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீங்க. ஆஹா, 8 பவுன் இருக்கிறத மறந்துட்டேனே. இந்த ஐடியாவை இந்த ஆளு இப்பதானே கொடுக்கிறாரு. வந்தாதான் கொடுப்பாரு ஐடியா. ஆண்டவரு ஐடியா மணி இங்க தானே இருக்காரு. உனக்கு 4-5 ஐடியா கொடுப்பாரு. நீ வீட்டுல போய் மணி ரெடி பண்ணிக்க வேண்டியது. ஐடியா மணி புரிஞ்சிச்சா? ஐடியா மணி ஆண்டவர் தான். ஐடியா கொடுப்பாரு, மணியை நீ ரெடி பண்ணிக்கணும். அவன் ஏதாவது ஆவுன்னானாக்க 8 பவுன் தூக்கி எரிஞ்சிட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு காரோட வந்துட வேண்டியதான் வீட்டுக்கு. அல்லேலூயா. இந்த ஆளு ஏகப்பட்ட ஐடியா கொடுப்பார் போல இருக்கு. அவர் வந்து ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குறது ஆண்டவர் வல்லவர் தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டா ஆசீர்வாதம் தானா வரும். வீட்டுக்கு கூப்பிடுற நீங்க ஏசப்பாவை எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, அவன் தாழ்மையா இருந்ததுனால ஒரு காரியம் நடந்துச்சு. என்னன்னா, அவன்